சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 15/12/2024 இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சது தான் இந்த வீடியோ. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 3வது நாள். இன்றைக்கி பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் வந்து நான் குலதெய்வ வழிபாடும் செஞ்சேன். குலதெய்வத்துக்கு வந்து நான் வந்து குலதெய்வத்துக்கு வந்து கேசரி செஞ்சு நான் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நல்லபடியாக குலதெய்வ வழிபாடும் செஞ்சோம். நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நம்ம குலதெய்வம் வந்து தீர்த்து வச்சு நமக்கு நல்லது நடக்க வழிவகுக்கும். எந்த ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. நான் வந்து குலதெய்வத்துக்காக தான் நான் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்கிறேன். அதனால் வந்து ரொம்பவே என்னால் வந்து அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறதுக்காக நான் கலசம் வச்சு என் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறேன். அப்படி செய்கிறதால வந்து எனக்கு நிறைய பலன்கள் ஏற்பட்டிருக்குது. குலதெய்வத்தை நம்ம ஏதாவது ஒரு முறையில் வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு வழிபடணும். அப்படி இல்லைனாலும் குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய மண் கூட பூமி மண் கூட எடுத்துன்னு வந்து நம்ம ஒரு கலசத்தில் வச்சு வழிபாடு செய்யலாம். நமக்கு குலதெய்வத்துடைய அருள் இருந்தது அப்படின்னாலே வந்து எல்லா உடைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் வந்து அது முக்கியமாக வந்து பௌர்ணமி நாளில் வந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அமாவாசை நாளிலும் கூட வழிபாடு செய்யலாம். முன்னோர்களை வழிபாடு செய்கிற பாக்கியமும் நமக்கு வந்து அமாவாசை நாளில் செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே போல் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்காக இருக்கட்டும் அமாவாசை நாளில் வந்து குலதெய்வத்துக்கு வந்து வழிபாடு செய்வேன். முடிஞ்சது அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வேன். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து எளிமையான முறையில் ஏதாவது நெய்வேத்தியம் வந்து இனிப்பு வகை செஞ்சு வச்சு நான் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்வேன். அப்படி தான் இன்றைக்கும் வழிபாடு செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 3வது நாள். ரொம்ப நாள் ஆச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு. சரி நாளைக்கு வந்து திங்கட்கிழமை 16/12/2024 வந்து மார்கழி 1 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கோலத்தில் வந்து தீபம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாக நல்ல வரன் கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும். இந்த மார்கழி மாதத்தை வந்து யாரும் தவற விடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.